9th CBSE Max exercise 2.3ல 5th sum பார்க்குறோம். ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது இதுக்கு எப்படி எத்தனை ஃபேக்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இப்போ கொடுத்துருக்க இந்த பாலினாமியல் இதோட ஹையஸ்ட் பவர் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குங்க? 3. அப்போது இந்த பாலினாமியலுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அது நார்மலாக தான் கண்டுபிடிக்க போகிறோம். மேபி x-1ல் ஆரம்பிக்கலாம். ஓகே, x-1 x+1 இப்படி ஒவ்வொரு ஃபேக்டராக நம்ம கொடுத்து பார்க்கணும். எக்ஸுக்கு அந்த வேல்யூஸை கொடுத்து நம்ம செக் பண்ணுறோம் இந்த ஃபேக்டர் வந்து அந்த பாலினாமியலோட ஃபேக்டரான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இப்போ x-1ன்ற ஃபேக்டர் இந்த பாலினாமியலோட ஃபேக்டரான்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா x-1 is equal to 0. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? இந்த -1 இந்த சைடு போகும்போது +1 ஆகிடும். இப்போ x is equal to 1. எக்ஸுக்கு 1 அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ சிந்தட்டிக் டிவிஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 1 அப்படிங்கிறத சைடில் இப்படி எழுதிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி எழுதிக்கிறோம். எழுதும்போது இந்த பாலினாமியல் இருக்காங்க இல்லையா, கொடுத்துருக்க பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுத போகிறோம். கோஎஃபிஷியன்ட்னா என்ன அப்படின்னிங்கன்னா இப்போ பாருங்கள் x³ -2x² -x +2 இதான் நம்ம கொடுத்த பாலினாமியல். இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ x³ கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா முன்னாடி எந்த நம்பருமே கொடுக்கலன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த x³ கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. அதை எடுத்து நம்ம எழுதியாச்சு. இப்போ இந்த x² இருக்கு இல்லையா, இதோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னா x²க்கு முன்னாடி என்ன இருக்குது? -2. அதை எடுத்து நம்ம எழுதிட்டோம். இப்போ x இருக்குது, இதோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னா இங்கே நம்பரே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ -1. இப்போ -1 எடுத்து நம்ம எழுதிக்கிட்டாச்சு. இப்போ அந்த கான்ஸ்டன்ட் இதையும் எடுத்து 2 எழுதிக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோம்? ஃபஸ்ட்டு x-1ன்ற ஃபேக்டர் எடுக்கிறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ 1 +1 அதை தான் நம்ம கொடுத்து இப்போ செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த எழுதி பார்த்தோம் இல்லையா, கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கண்டுபிடிச்சோம். இதை நம்ம அழிச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த சம் செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போ கோஎஃபிஷியன்ட் எல்லாம் எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த 1க்கு கீழே 0ன்னு போட்டுக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடே. ஓகே, 0ன்னு போட்டுக்கிறோம். அப்போ அந்த இருக்க நம்பர் அப்படியே கீழே வந்துடும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 × 1 என்னது? 1. அதை நம்ம இங்கே எழுத போகிறோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்னாகும்? இங்கே -2 இங்கே +1 ரெண்டையும் ஆட் பண்ண என்னாகும்? சிம்பிள் வேறு வேறு இருக்கிறதுனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அதை போடுவோம். இப்போ -2லேருந்து 1 மைனஸ் பண்ணிவிட்டு -1 அப்படிங்கிறத எழுத போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா இந்த -1ஐயும் இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். -1 × 1 என்ன வரும்? -1 தான். இப்போ இங்கேயும் -1 இருக்குது, இங்கேயும் -1 இருக்குது. சேம் சிம்பிளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணி அதே சிம்பிளை போட்டுருவோம். இப்போ -1ஐயும் -1ஐயும் ஆட் பண்ணும்போது -2. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா இந்த -2ஐயும் இந்த 1ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ -2 × 1ன்றது என்னது? -2 தான். இப்போ இங்கே -2, இங்கே ஏற்கனவே +2 இருக்குது, இங்கே -2 இருக்குது. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 0. இப்போ இந்த லாஸ்ட் இதில் 0ன்னு வந்து முடிஞ்சிருச்சுன்னா இப்போ நம்ம எடுத்து செக் பண்ணோம் இல்லையா, இந்த x-1 அப்படிங்கிறது இந்த பாலினாமியலோட ஃபேக்டர். ஓகே, 0 வந்ததுனால இதை ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த 2 ஃபேக்டர்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு இல்லையா கீழே, இது வந்து x² கோஎஃபிஷியன்ட்டு, இது வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு, இது வந்து கான்ஸ்டன்ட்டு. அப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம்? x² × 1ன்றது x² தான். 1 × x², x². x × -1 அப்படிங்கிறது -x. ஓகே, இப்போ கான்ஸ்டன்ட் வந்து -2 அப்படியே வந்துடும். இப்போது இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் -2 கிடைக்கணும். அந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு -1 கிடைக்கணும். ஓகே, சென்டரில் இருக்க என்ன நம்பர் இருக்குது? -xனா -1 கிடைக்கணும். அப்படி எந்த நம்பர் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது -2 கிடைக்கணும். அப்படி தானே? அப்போ அந்த 2 நம்பர் எப்படி இருக்கணும்?
ஒன்று ப்ளஸ் நம்பராக இருக்கும், ஒன்று மைனஸ் நம்பராக இருக்கும். அப்படின்னா தானே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகே, இப்போது இதில் நம்ம எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கும்னா 2 into 1. ஓகே, இப்போ இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் மைனஸ்ஸு. அது எந்த நம்பர்னு டிசைட் பண்ணுறது இந்த மிடில் டேர்ம். மிடில் டேர்மில் மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு நம்ம மைனஸ் சிம்பிள் கொடுத்துடணும். இப்போ -2லேருந்து 1 போயிடுச்சுன்னா என்ன வரும்? -1. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -1x கிடைக்குது. இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது -2 கிடைக்குது. இப்போ முன்னால் x2 முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கா? கிடையாது. அப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் இப்படியே எழுதிக்கலாம். ஃபேக்டர்ஸ் என்னது? x -2. x இந்த -2 ஒரு ஃபேக்டர். அப்போ x -2 x + 1 இப்படி நம்ம டைரெக்டாகவே எழுதிக்கலாம். ஏற்கனவே ஒரு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம். என்னது? x -1. ஸோ இந்த பாலினாமியலோட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா x -2 x + 1 x -1. சப்போஸ் இதை ப்ரொசீஜர் படி தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதையும் செஞ்சுக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கணும்னா x2 இந்த முன்னாடி இருக்குல்லையே, இந்த x2 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். மிடில் டேர்ம் தானே ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ இந்த -2 இருக்குல்ல, -2x இந்த 1 ப்ளஸ் 1x. அப்புறம் இங்கே கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது? -2. இந்த மிடில் டேர்ம் இந்த -xன்றது மட்டும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்? -2x + xன்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த x2லையும் இந்த -2x இந்த ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னா x தான் இருக்குது. அப்போ உள்ளே என்ன எழுதுறது? x -2. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னா 1 இருக்குது. அப்போ +1 எடுத்து எழுதிக்கிட்டு இந்த x -2 அப்படியே உள்ளே எழுதிக்கணும். இப்போ காமனாக என்ன இருக்குன்னா x -2 தான் இந்த ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஓகே, இதுவும் இதுலேயும் காமனாக இருக்குது x -2. அப்போ பேலன்ஸ் இருக்குது என்னது? x + 1. ஸோ x + 1 அவ்வளோதான். இப்படி கண்டுபிடிக்கிறனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இப்படியே எடுத்து எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம். ஏன்னா x2க்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை. அதனால் ஸ்ட்ரைட்டாக நம்ம கண்டுபிடிச்ச உடனேயே x -2 x + 1ன்னு சொல்லி ஃபேக்டர்ஸ் எழுதினாலும் தப்பு கிடையாது. இதுதான் சிந்தட்டிக் மெத்தடில் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிற மெத்தட்.